ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டக்குன்னு சொல்லிட்டு சூப்பரான அப்பர் பாடி ஒர்க் அவுட் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேரியேஷன் கேர்ள் இன்ட்டு ஷோல்டர் ப்ரெஸ். நல்லா பாருங்கள், நான் 2 தம்புளும் சேர்ந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்படியே ஹேமர் கேர்ள் பண்ணி செஸ்ட்லேருந்து மேலே ப்ரெஸ் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி செய்கிற ஒர்க் அவுட் எல்லாமே பியூராக அப்பர் பாடி மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தேவையான வெயிட் எடுத்துக்கோங்க. அதாவது வந்து ஒரே ஒரு பேர் இருந்தால் போதும். நான் 4 5 தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதில் செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே 12 to 15 ரெப்பிட்டேஷன் பண்ணலாம். 3 to 4 இல்லைனா 5 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வெறும் அப்பர் பாடி மட்டும் பண்ணிங்கன்னா 5 ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது ஹேமர் கேர்ள் இன்ட்டு ப்ரெஸ், ஷோல்டர் ப்ரெஸ் இன்ட்டு ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். நல்லா பாருங்கள், நான் ஹேமர் கேர்ள் பண்ணுறேன், அப்படியே ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், அங்கேருந்து ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த ஒர்க் அவுட் எல்லாமே நீங்கள் வந்து நீல் டவுன் பண்ணி பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம பாடி வந்து ஹேண்டுக்கு மட்டும் ஃபுல் பவரும் போகும். நம்ம நின்றுட்டு பண்ணும்போது நம்ம என்டையர் பாடியிலேருந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும்போது ஹேண்டுக்கு வந்து கம்மியாக தான் போகும். ப்ளஸ் நின்றுட்டு பண்ணும்போது ஹெவி வெயிட் எடுத்திங்கன்னா லோ பேக்கில் அடி விழுவ வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் வந்து நீல் டவுன் பண்ணுறோம். நீ வலிக்குது அப்படிங்கிறவங்க உட்காந்துக்கலாம். ஏதாவது பெஞ்சோ சேரில் உட்காந்துக்கலாம், இல்லைன்னா நின்றுட்டு கூட பண்ணலாம். ஓகே, அடுத்த வேரியேஷன் ட்ரைசெப்ஸ் ப்ரெஸ். இந்த ட்ரைசெப்ஸ் ப்ரெஸ்ஸு நான் கரெக்டாக பாருங்கள், நான் எந்த மாதிரி பண்ணுறேன். நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து சீலிங் பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து ப்ரெஸ் பண்ணும்போது செஸ்ட்டுக்கிட்ட இறக்குறேன். அதே மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப வைடாக போகக்கூடாது. அதாவது 2 தம்பளும் கொஞ்சம் ஒட்டின மாதிரி வரணும். ஓகேங்களா? அடுத்த வேரியேஷன் பைசெப்ஸ் கேர்ள் இன்டு ஷோல்டர் ப்ரெஸ் அண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு. பாருங்கள், நான் பைசெப்ஸ் கேர்ள் பண்ணி மேலே ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணி அப்படியே சைட் வைஸாக கீழே எடுத்து இறக்குறேன். ஓகேயா? நல்லா பாருங்கள், பைசெப்ஸ் கேர்ள் பண்ணிவிட்டு மேலே போகும்போது ட்விஸ்ட் பண்ணிடுறேன் என்னோடய ஹேண்டு. தென் சைட் வைஸாக கீழே இறக்கி கேர்ள் பண்ணுறேன். ஓகேங்களா? இது கண்டினியூஸாக பண்ணணும். ஹிப்பு வந்து டைட் பண்ணிக்கோங்க, கோர் எங்கேஜ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கோர் எங்கேஜ் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேயா? அடுத்த வேரியேஷன் ஃப்ரண்ட் ரைஸ் இன்ட்டு சைட் ரைஸ். ஓகேவா? பாருங்கள், நான் சைட் ரைஸ் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் இறக்குறேன், மறுபடியும் ஃப்ரண்ட்டில் லிஃப்ட் பண்ணி சைடில் ஓப்பன் பண்ணி சைடில் இறக்குறேன். ஓகேயா? இதே மாதிரி பண்ணுங்கள். இது எல்லா ஒர்க் அவுட்டும் டபுளாக இருக்குது. ஸோ உங்களால் 15 முடியலன்னா நீங்கள் 10 இல்லைனா 12 கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணி சைடில் ஓப்பன் பண்ணி கீழே இறக்கி ஏற்றுறேன். அது ஒன்று, அது 2 சேர்த்தாத ஒரு கவுண்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் வேரியேஷன் அப்ரைட் ரோ இன்ட்டு பைசெப்ஸ் கேர்ள். ஓகேயா? நல்லா பாருங்கள், நான் பைசெப்ஸ் கேர்ள் பண்ணுறேன். அப்படியே மேலே அந்த கேர்ள் பண்ணி மேலே ஸ்டாப் பண்ணி அங்கேயே நான் வந்து என்னோடய ஹேண்டு ட்விஸ்ட் பண்ணி கீழே இறக்குறேன் அப்ரைட் ரோ மாதிரி. தென் கீழேருந்து அப்ரைட் ரோ புல் பண்ணி அகைன் நான் பைசெப்ஸ் கேர்ளுக்காக அங்கிட்டு மேலே வந்து டேர்ன் பண்ணி கீழே இறக்குறேன். சரிங்களா? இதே மாதிரி பண்ணுங்கள். பட் ஆனால் மேலே அப்போ பைசெப்ஸ் கேர்ள் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணும்போது கை பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ஹெவி வெயிட் வேணும், எனக்கு கம்மி வெயிட்னா கம்மி வெயிட் கூட எடுத்துக்கோங்க. பட் பைசெப்ஸ் கேர்ளுக்கு மேக்ஸிமம் ஹெவி வெயிட் போனால் நல்லாயிருக்கும். அப்ரைட் ரோவும் ஹெவி வெயிட் போனால் நல்லாயிருக்கும். பட் மேலே டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தால் யூ கேன் சேஞ்ச். சரிங்களா? இதுவுமே வந்து பைசெப்ஸ் கேர்ளும் அப்ரைட் ரோவும் பண்ணாதான் ஒரு கவுண்ட்டு. ஓகேங்களா? கவுண்ட் பார்த்துக்கோங்க. 2 வேரியேஷனும் ஒன்று பண்ணாதான் ஒரு கவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் வந்து கம்மி வெயிட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நீல் டவுன்லேயே செஸ்ட் ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். என் கை பாருங்கள், நான் எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு அதே மாதிரி ஃப்ளைஸ் பண்ணணும். இப்போ நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி கை ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து செஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் 4 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 3, 2.5 இதில் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, இது வந்து நீங்கள் ஒரு 10 to 12 கவுண்ட்ஸ் கூட பண்ணலாம். ஓகே, அடுத்து நான் லேட்ரல் ரைஸ் பண்ணி, நல்லா பாருங்கள், நான் லேட்ரல் ரைஸ் பண்ணி அங்கே என்னோடய ரிஸ்ட்டை வந்து டேர்ன் பண்ணுறேன். அதாவது வந்து ப்ரொனேட்டட்லேருந்து சூப்பன் கிரிப்புக்கு மாற்றி அப்படியே டுவர்ட்ஸ் என்னோடய விங்ஸுக்கு புல் பண்ணி அகைன் ஸ்ட்ரைட் பண்ணி ரிஸ்ட்டை ட்விஸ்ட் பண்ணி கீழே இறக்குறேன். நல்லா பாருங்கள், என்னோடய லேட்ரல் ரைஸ் பண்ணுறேன், தென் ரிஸ்ட்டை வந்து டேர்ன் பண்ணுறேன், அப்படியே டுவர்ட்ஸ் புல் பண்ணி தென் கீழே இறக்குறேன். சரியா? லாஸ்ட் வேரியேஷன் பட் சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், கை வந்து சைடில் இருக்கா, அதை அப்படியே வந்து சைடில் கேர்ள் பண்ணி ஷோல்டர் ப்ரெஸ் கிட்ட கொண்டு போய் மேலே ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணி மேலே போய் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற சிங்கிள் ஆர்மில். ஓகேயா? இது வந்து ஸ்ட்ரென்த்து பில்டிங் இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம். இது வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து பைசெப்ஸு, ஷோல்டரு, ட்ரைசெப்ஸ் 3மே வந்து ஒரே வேரியேஷனில் கிடச்சிரும். சரியா? இது வந்து உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் பண்ணும்போது
ஓகே. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன். ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட். நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தால் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட் ஹேண்டடாக இருந்தால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரைட் ஹேண்டட் இருக்கவங்களுக்கு வந்து லெஃப்ட் வீக்காக இருக்கும், லெஃப்ட்டில் இருக்கவங்களுக்கு ரைட் வீக்காக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவுண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளோட எந்த ஹேண்டு வந்து வீக்காக இருக்கோ அந்த ஹேண்டில் நம்ம கவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் 10 பண்ணிங்கன்னா அதில் இப்போ 10 பண்ணிங்கன்னா இதுலேயும் 10 பண்ணால் போதும். அது மாதிரி சரியா? இந்த ஒர்க் அவுட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒர்க் அவுட் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே யூனிக்கான ஒர்க் அவுட்டுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன வீடியோ, என்ன மசில்ஸ் போடலாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. பாய், see you, டேக் கேர்.